வணக்கம். சமையல் மந்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இட்லி தோசைக்கு நாம தினமும் செய்யக்கூடிய பொட்டுக்கடலை சட்னியை யாரும் மறக்க முடியாத அளவுக்கு சுவையா மாத்துறது எப்படின்னு ஒரு ரகசியத்தை பார்க்க போறோம். பொட்டுக்கடலை சட்னி செய்யறது ரொம்பவே ஈஸி. இருந்தாலும் பல சமயங்கள்ல சட்னியில ஒரு கமகம வாசனை இல்ல அப்படின்னோ இல்லனா சுவை கம்மியா இருக்கிற மாதிரியோ நமக்கு தோணும். இந்த சட்னிக்கு ஒரு துள்ளலான சுவையை கொடுக்க வேண்டியது அவசியம். இந்த குறைபாட்டை நீக்கி சட்னியோட சுவையையும் மணத்தையும் அதிகரிக்க நாம ஒரு மிக சாதாரணமான பொருளை சேர்க்க போறோம். அது என்னன்னா பூண்டு. ஆமா, ஒரு பல் பூண்டு சேர்க்கறது தான் அந்த ரகசியம். இந்த பூண்டை கவனமா சேர்க்கணும். நீங்க பொட்டுக்கடலை, தேங்காய், மிளகாய் போன்ற சட்னிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைக்கும் போது கூடவே ஒரு முழு பல் பூண்டையும் சேர்த்து அரைச்சி எடுக்கணும். அதிகமா சேர்க்க தேவையில்லை. ஒரு பல் பூண்டு போதுமானது. இந்த ஒரு பல் பூண்டு சட்னிக்கு என்ன செய்யும்னா பூண்டுல உள்ள தனித்துவமான காரமும் வாசனையும் சட்னியோடைய சுவையை ஆழப்படுத்தும். முக்கியமா அது பொட்டுக்கடலையோட இனிப்பு சுவையை சமப்படுத்தி சட்னிக்கு ஒரு கமகம வாசனையும் கொடுக்கும். அதோட பூண்டு ஜீரண சக்தியை அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால இது ஆரோக்கியத்துக்கும் நல்லது. இந்த ஒரு பல் பூண்டு ரகசியத்தை பயன்படுத்தி பாருங்க. இனிமேல் உங்க வீட்டுல இருக்கும் பொட்டுக்கடலை சட்னிக்கு ஒரு நிறைவான சுவை கிடைக்கும். மீண்டும் ஒரு டிப்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.